அன்னியிலேந்து பெரியவா நாள் வரைக்கும் இந்த மடம், காஞ்சி மடம், கும்பகோணத்தையே தலைமையகமாக கொண்டு இயங்கியிருந்தது. அதாவது ஒரு இடத்துல போறோம், செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த ஷிஃப்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ அங்கேயே சௌரியமா இருந்ததுனால 62, 63, 64, 65, 66, 67, 68 அப்படின்னு 7 ஆச்சாரியாள் காலம் வரைக்கும் கும்பகோணத்தையே தலைமையகமாக கொண்டு காஞ்சி காமகோடி பீடமே இருந்தது. அது எந்த அளவுக்கு வந்துடுத்து அப்படின்னா, இது கும்பகோண மடம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கும்பகோணமும் காஞ்சி காமகோடி பீடமும் ஒட்டி கொடுத்து. இந்த வரலாறு உண்மை அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, சங்கீத மூர்த்திகள்ல ஒருத்தரான முத்துசுவாமி தீட்சிதர், அந்த முத்துசுவாமி தீட்சிதரோட அப்பா ராமசுவாமி தீட்சிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரோட அப்பா தீட்சிதரோட தாத்தாக்கு பேர் வெங்கடேஸ்வர தீட்சிதர் அப்படின்னு பேர். அவரோட காலம் என்ன அப்படின்னா இதே காலகட்டம். அதாவது அந்த 62வது பெரியவாளுக்கு கொஞ்சம் சீனியர் அவர். அவளுக்கு சொந்த ஊர் முத்துசுவாமி தீட்சிதரோட சொந்த ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல, வேலூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்துல விரிஞ்சிபுரம் அப்படின்னு இருக்கு. இந்த விரிஞ்சிபுரம் தான் முத்துசுவாமி தீட்சிதரோட பூர்வீக ஊர். அந்த தாத்தா வெங்கடேஸ்வர தீட்சிதர்லாம் அங்கதான் இருந்தார். ஸ்ரீவித்யா உபாசகர், அம்பாள் ரொம்ப பிரத்யட்சம். அப்படி இருக்கிறதே இந்த வெங்கடேஸ்வர தீட்சிதருக்கு ஒரு நாள் அம்பாள் கனவுல வந்து, இந்த பிரதேசத்தெல்லாம் ஒரே கலவரம் வரப்போகுது, உயிர் சேதம் ஏற்பட போகுது, அதனால நீ என்ன பண்ணும், உன் ஃபேமிலியும் அழிச்சுட்டு உங்க ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாமும் அழிச்சுட்டு மத்தியார்ஜுனம் போ அப்படின்னு உத்தரவு. மத்தியார்ஜுனம்னா திருடமருது ஊருக்கு போ அப்படின்னு அம்பாள் உத்தரவு பண்ண, இந்த வெங்கடேஸ்வர தீட்சிதர் 7 வயசு குழந்தை, முத்துசுவாமி தீட்சிதரோட அப்பா ராமசுவாமி தீட்சிதர், அவரையும் அழிச்சுட்டு ஃபேமிலியும் அழிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து யாரெல்லாம் வரையடோ எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம், அங்க போங்க அம்பாள் உத்தரவுன்னு சொல்ல எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி போனதான் முத்துசுவாமி தீட்சிதரோட சரித்திரம் சொல்லு. அதுக்கப்புறம் அங்க போய் இருந்தா, திருடமருதூர்ல வெங்கடேஸ்வர தீட்சிதர் இருந்தார். அப்புறம் அவர் காலம் ஆயிட்டு பக்கத்துல கோவிந்தபுரத்துல அவ போய் அங்க எல்லாம் கைங்கறி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணார், ராமசுவாமி தீட்சிதர் திருவாரூர்ல வந்து செட்டில் ஆனார். திருவாரூர்ல வந்து செட்டில் ஆகிறதே தான் முத்துசுவாமி தீட்சிதர் அங்க அவதாரம் பண்றாப்புல ஆச்சு. இது நடந்ததெல்லாமும் இந்த 62வது பெரியவா காலத்துலதான். அப்படின்னா காஞ்சிபுரம், அதை சுத்தி வேலூர், இந்த ஏரியால இருந்த இந்த நாத்தார்காடு ஜில்லால இருந்து செங்கல்பட்டு ஜில்லால இருந்த பல குடும்பங்கள், பல பேர் இந்த கர்நாடகா யுத்தத்தினால அங்க இருக்க முடியாத ஷிஃப்ட் ஆகி போயிருக்கா. போனவா எல்லாரும் இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்குள்ள போயிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி 200 வருஷத்துக்கு மேல அங்கேயே இருந்ததுனாலதான் பெரியவாளும் 1907ல அவளோட பட்டாபிஷேகம் கும்பகோணத்துல போய் நடந்தது. கும்பகோணத்துல நடந்தது. அதுக்கப்புறம் பெரியவா 1908ஆம் வருஷம் திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம். அந்த அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகத்துக்காக முதல்ல பெரியவா யாத்திரை பண்ணினது திருவானைக்காவலுக்கு. காரணம், ஆதிசங்கரர் பாரத தேசத்தை யாத்திரை பண்ணிட்டு வரதே பல க்ஷேத்திரங்கள்ல சில தேவதைகள்லாம் ரொம்ப உக்கிரகமா இருந்தா அப்படின்னு சொல்லுது. அதுல முக்கியமா திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி, காஞ்சிபுரத்துல காமாட்சி, மூகாம்பிகை, இது மாதிரி இடங்கள் எல்லாம் ரொம்ப உக்கிரமா இருந்ததுனால திருவத்தியூர்ல இங்க அம்பாள் திருப்பட சுந்தரி, அதுக்கு பக்கத்துல வட்டப்பாரம்மன் அப்படின்னு இருக்கு, அந்த கிராம தேவதை, இவெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருந்ததுனால ஆதிசங்கர அந்தந்த ஊருக்கு போறதே அந்த தேவதைகளோட உக்கிரத்தை சாந்தப்படுத்தி அதுக்கு ஒரு யந்திரமோ இல்ல ஏதோ ஒன்று ஸ்தாபிதம் பண்ணி சாந்தமா ஆக்கினதா சங்கர விஜயன் சொல்லுது. அதுல அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணி அம்பாளோட உக்கிரகளை முழுக்களும் தாடங்கத்துல ஆகர்ஷணம் பண்ணி அம்பாளை சாந்தமா இன்னைக்கு நாம போய் பார்க்கிற அப்படி பண்ணி வச்சிருக்கோம். அன்னையிலேருந்து சங்கரர் காலத்திலேருந்து இன்று வரைக்கும்
அந்த அகிலாண்டேஸ்வரி காட்ட அந்த கோவிலில் எந்த ஒரு கும்பாபிஷேகமும் எதுவாக இருந்தாலும் முக்கிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த ஆச்சாரியாரோட பரம்பரையில் வந்த அவர்களோட வாரிசான காஞ்சி காமகோடி பீடாதியோட கையாலே பண்ணுறதுன்னு இன்று வரைக்கும் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை ஒட்டி தான் 1908 கும்பாபிஷேகத்துக்கு பெரியவாட அழைக்க பெரியவா போற. பெரியவா தொடங்கின முதல் யாத்திரை சன்னியாசம் வாங்கிட்டு நேர கலவையிலேருந்து கும்பகோணத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் யாத்திரைன்னு தொடங்கினது இந்த 1908 கும்பாபிஷேகத்துக்கு. முதல் யாத்திரையே அம்பாளோட கும்பாபிஷேகத்திலேருந்து யாத்திரை. எல்லாமே இவ யாத்திரை பண்ணது எல்லாமே விஜய யாத்திரை தான், வெற்றி தான். சன்னியாசிகள் ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இவ ஆசா பாசத்தை திறந்தவா, ஒரு இடத்து மேல அட்டாச்மெண்ட் வந்துடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு குடும்பம் மட்டும் யாத்திரை பண்ணிட்டே இருக்கணும். அந்த இதுதான் பரிவிராஜகன் அப்படின்னு பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய வர்ய அப்படின்னு சொல்றதெல்லாம் பரிவிராஜகன் அப்படின்னா ஊரை சுத்திட்டே இருக்கிறது, நாடோடிகள் மாதிரி இருக்கணும். அந்த ரிஷிகள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்க. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல போனாலும் விஸ்வாமித்திர பூஜை பண்ணதுங்கிற, இன்னொரு ஊர்ல போனாலும் விஸ்வாமித்திர பூஜை பண்ண சுவாமிங்கிற, இங்க வந்தாக்க பரத்வாஜர் பூஜை பண்ணதுங்க, அங்க வந்தா பரத்வாஜர் பூஜை. இப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், பரத்வாஜர் என்ன எல்லா ஊருக்கு ஊரு சாமி வச்சாரா அப்படின்னா எஸ், இப்படிதான் இருந்தா. அதுக்கு பெரியவா சொல்றா, நரிக்குறவர்களை பார்த்துட்டு அவ என்ன பண்ணா வேகமா உண்டு அப்படின்னு அவ என்ன பண்றா, நாடோடிகளா ஊர் ஊரா தான் அங்கங்க டென்ட் அடிச்சுக்கிறா, போறா, ஏதோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிறா, சமைக்கிறா, சாப்பிட்றா, எல்லாம் பண்றா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அடுத்த ஊருக்கு போயிடுறா. இதை போலதான் ரிஷிகள் எல்லாமும் இருந்திருக்கா. ஆனால் ரிஷிகள் எல்லாரும் கிரகஸ்தா தான், எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருந்தவா. இவள் எல்லாமும் அப்படித்தானே இருக்கா. அங்க போற இடத்துல எல்லாம் பூஜைக்கு ஏதோ அவளுக்கு வேணும், உடனே அங்க இருக்கிற மண்ணை பிடிக்கிறது, கல்ல வைக்கிறது, ஏதோ ஒரு சுவாமி ஆகர்ஷணம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றது. பூஜை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போறதே அதை கலைச்சுடாத எங்களுக்கு அனுகிரகம் பண்ணாமல இனிமே யாரானும் உங்களை வந்து பார்த்தாக்கா அவளுக்கும் அனுகிரகம் பண்ணு பிரார்த்தனை பண்றதுனால்தான் அங்கங்க அந்தந்த ரிஷிகள்லாம் பூஜை பண்ணது, தேவர்கள்லாம் பூஜை பண்ணதான் நமக்கு ஸ்தல புராணம்லாம் சொல்றது. அப்படி சன்னியாசிகள் கூடுமான மட்டும் யாத்திரையிலே இருக்கணும். ஒரு இடத்து மேல அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது, ஒரு ஒருத்தர் மேல அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு இடத்துல நம்ம ஈஸ்வரமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. ஒரு ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்கும். ஒரு இடத்துல தங்குறோம் அப்படின்னா தங்குறோம், இந்த இடத்துல வந்து தங்குறோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப சௌரியமா இருக்கு. சௌரியமா இருக்கிறதோட இல்லை, அங்க இருக்கிற உபச்சாரம் பண்ற, அப்பா சுவாமிநாதன் கற்பகத்தை போல இனிமே சாப்பாடு விதமா போட முடியாது அப்படின்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு இங்க ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். இந்த அட்டாச்மெண்ட் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. 4 நாளைக்கு இருக்குமா, 10 நாளைக்கு இருக்குமா, 1 மாசம் இருக்குமா, 1 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, 10 வருஷம் இருக்குமா தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், கிராஃப் இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்கிட்டுனா அது இறங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் போக போக மைனஸ்க்கு போயிடும். ஷேர் மார்க்கெட் மாதிரி கீழே இறங்கிடும். இறங்கி விடுத்துனா பம்பு. அதனால நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணிட்டுன்னு எங்கேயும் ஈஷிடாத, அப்படி வரத்தே அந்த பிரியமா இருக்காடா எங்காத்துக்கு இதுல எது கோடி பெறும் அப்படின்னு ஔவையார்ட்ட ஒரு ஸ்லோகம் இது பார்த்தோன்னே ஞாபகம் வருது. ஒரு ராஜா என்ன பண்ணாராம் அப்படின்னு எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு ஒரே நாள்ல 4 கோடி பாட்டு எழுதணும் பண்ணினேன்னா அப்படின்னு சோழராஜா ஆர்டர் போட்டார். எல்லா புலவரும் பார்த்தானே அது ஒரே நாள்ல 4 கோடி பாட்டா யாரால முடியும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றா, இப்படி ஒரு ஆர்டர் போட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஔவையார்ட்ட போனோம். இதே மாதிரி ராஜா சோழராஜா போட்டு ஒரே நாள்ல 4 கோடி பாட்டு எழுதணுங்கிற, என்னதான் ராப்பகலா எழுதினா 24 hours எழுதினாலும் 4 கோடி எழுத முடியாது. இவரால் இப்படி போட்டுட்டாரு, என்ன பண்ணுன்னு தெரியலன்னா அவ உடனே கூட அவ்வளவுதானே 4 கோடி தான் சொன்னான். நான் என்ன பெரிய காரியம் எழுதினா போச்சு. அட பொல்லாதவளா இருக்காது, என்ன எப்படி எழுதுறது அப்படின்னு
நாளைக்கு வரேன், சபையில வந்து பார்க்கலாம் அப்படின்னு. நேரம் மறுநாளைக்கு இப்போ எந்த பிள்ளைகளும் இல்லை, எங்க பாட்டி இருக்கா, அவையார் எழுதிட்டா அப்படின்னா. அப்படியா அப்படின்னா ராஜாவுக்கு பாச்சியம், என்னையே அது ஒரே நாளுக்குள்ள 4 கோடி பாட்டு வந்தார். எங்க அந்த 4 கோடி பாட்டை பாடு அப்படின்னு அவையார் பாடினா. என்னென்ன? மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் அப்படின்னு ஒரு பாட்டை பண்ணா. நீ கேட்டபடி 4 கோடி சொல்லிட்டேன் பாருங்க. அவன் பார்த்தாங்க ஒரு பாட்டு நான் என்ன, ஏன் நான் பண்ண பாட்டுல 4 கோடி வருதா இல்லையான்னு பார்த்தாரு. உடனே ராஜாட்ட கணக்கு சொன்னான். நான் சொன்னேன்னா முதல் வார்த்தையில என்ன சொல்லியிருக்குன்னு, முதல் வரியில மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும், 1 கோடி ஆச்சா. அடுத்தது உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனில் உண்ணாமை கோடி பெறும், 2 கோடி ஆச்சா. கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் ஆச்சா. கோடானு கோடி கொடுப்பினும் தம்முடைய நான் கோடாமை கோடி பெறும், 4 கோடி ஆச்சா. நீ 4 கோடி பாட்டு வேணும்னு அவ்வளவுதானே. அவன் பார்த்தான், மரியாதை சம்பாதனை பண்ண. நீ இவாள நினைச்சுக்கிட்டா 4 கோடினா 1 2 3 4 4 கோடி பாட்டு எழுதணுமான்னு. நீ 4 கோடி இல்ல பாட்டு வேணும்னு சொன்ன, அவ்வளவுதானே, நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதானே. இது அவையாரோட பெருமையை சொல்லுவா. அதனால ஒண்ணுதையும் சளைச்சவர்ல என்ன சொன்னாலும் சரி ஒண்ணுதான். இதை மாதிரி பாட்டு எழுதவர்களுக்கு 4 கோடி தானு கேட்டதுக்கு தான் புரியுது. இன்னொரு 4 இடம் வேணும்னா இன்னொரு 8 கோடியா எடுத்து அவ்வளவுதானே. அதுல சொல்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, மதியாதா தலைவாசல் மிதியாமை கூடுகிறோம். நம்மளை மதிச்சு வாங்குவோன்னு கூப்பிடுறவாளோட கூப்பிடாத வாழோட வீட்டை முதிக்காத இருக்கிறது என்னென்ன, உனக்கு கோடி ரூபாய் சொத்துக்கு மேலப்பா அப்படின்னு. அதே மாதிரி உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனீர் அப்படின்னு, சாப்பிடுவாங்க சார் சாப்பிடுவாங்க சார் சாப்பிடுவாங்க சார்னு உபச்சாரம் பண்ணாத வீட்டுல இன்னைக்கு உங்க ஆத்துல தான் சாப்பாடு, என்ன பண்ணிருக்கு அப்படின்னு வரப்படாதான். சாதம் போட்டுருவா, என்ன பண்றா அப்புறம் நினைச்சுட்டு, ஐயோ காலிங் பெல் அடிச்சாலே பயமா இருக்கு, இவர் வந்து ஒருவனும் பயமா இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாதான். நீங்க என்ன சாப்பிடவே மாட்டேங்கிற, நம்ம பாத்துல சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்னு உபச்சாரம் பண்றவா வீட்டுல பண்ணாத வீட்டுல சாப்பிடாத இருந்தீங்கன்னா உனக்கு கோடி ரூபாய் சொத்து கிடைச்சாருப்பா. அதே மாதிரி நல்ல குடியில பிறந்தவா, நல்ல மனுஷா, நல்ல குணம் உள்ளவா, நற்குடியில பிறந்தவா, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு, நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இதுக்காக என்ன பணம் செலவழிச்சாலும் தேவையில்லை. பணம் செலவழிச்சாலும் அவளோட நட்பை, நல்ல மனுஷாவோட நட்பை வச்சிருந்தீங்கன்னா கோடி உனக்கு நஷ்டம் இல்லப்பா, லாபம். கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். அடுத்தது கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். நாக்கோடாமைன்னா சொல் தவறாத இருக்கு, சொன்ன வார்த்தை தவறாத இருக்கிறது. அந்த சொன்ன வார்த்தை தவறாத இருக்கிறதுக்கு யாரானும், சார் நீங்க கொஞ்சம் பொய் சொல்லுங்க சார், கோடி கோடி ரூபாய் தரேன் அப்படின்னாலும் கோடானு கோடி கொடுப்பும் சரி மாட்டேன், பேச்சு மாற மாட்டேன், நான் சொன்னா சொன்னதுதான். இதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி பரவாயில்ல, வார்த்தை மாற மாட்டேன், மீற மாட்டேன் அப்படின்னு இருக்குபாரு. அது கோடிக்கு கோடி பெரும்பா அப்படின்னு அவையார் தொடர்தான் சொல்றார். அதனால அது ஞாபகம் வந்து இது எதுக்கு அப்படின்னு. அதனாலதான் சன்னியாசாசிரமத்துல என்ன சொல்றது சன்னியாசிகளுக்குன்னு, எந்த இடத்துலயும் ரொம்ப நாள் இருந்தோம் அப்படின்னா அது பின்னால என்ன பண்ணும் அப்படின்னு வெறுப்புல கொண்டு விட்டுரும். தூரத்து பச்சை ரெண்டு குழுமை இதனால சொல்றேன் அப்படின்னு. அப்படி ஒரு அந்த டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா லாங் ஸ்டாண்டிங்கா அன்போடு இருக்கும். இல்லை அப்படின்ட்டு ரொம்ப இஷ்யூ எடுத்து அப்படின்னா உடனே அதுக்கு ஏதோ பின்னாலேயே ஆபத்து வரப்போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிவுராஜகன் பரிவுராஜகன் அப்படின்னு சொல்றது. ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவார், இன்னும் ஸ்ட்ரிக்டா சொல்றது, ஒரு இடத்துல 3 நாள் 3 ராத்திரிக்கு மேல தங்கப்படாதுங்கிறது.
ஏன் 3 ராத்திரி மட்டும் தங்கினா பரவாயில்லையா அப்படின்னு. 3 ராத்திரிக்கு வரோம் அப்படின்னா முதல் நாளைக்கு வந்தோடனே பாத்ரூம் எங்க இருக்கு, கிச்சன் எங்க இருக்கு தெரியாது, லைட் எங்க இருக்குன்னு தெரியாது, சொல்லி கொடுப்பாரு. 2ஆவது நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் புரிபட்டுரும். 3ஆவது நாளைக்கு அப்புறம் என்ன பண்றோம்னு நல்லா பழையவே பழகிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க நான் டீ போட்டுக்கிறேன் அப்படின்னு இவரே ஆரம்பிச்சிருவார். ஃபெமிலியர் ஆயிடும். அதனால என்ன பண்ணிது அப்படின்னு, இந்த ஃபெமிலியர் ஆறத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிடுவோம். ஆனால் இது பொதுவான சன்னியாசிகளுக்கு. பெரியவா மாதிரி ஒரு பீடாதிபதியாலாம் இருந்தா இவ பெரிய யானை சேனை இத்தனை பரிவாரம் பூஜை எல்லாத்தையும் வச்சுட்டு 3 நாள் தான் ஒரு இடத்துலன்னா பிராணம் விடும். அதனால இவாளுக்கு மட்டும் சின்ன ரிலாக்ஸேஷன் என்னன்னா 3 நாள்ங்கிற நியமத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் கூடுமான மட்டும் டிராவல்லே இருக்கணும். ஒரே இடத்துலயே அணி அடிச்சுன்னு உட்காரக்கூடாது. இதுதான் அங்க நேம். அதுதான் பரிவிராஜகன் பேரு. பரமஹம்ச பரிவிராஜகன் அப்படின்னா சன்னியாசத்துல 4 திங்ஸ் கேட்டகரி. அதுல 4வது கேட்டகரி தான் பரமஹம்சர்கள் அப்படின்னு பேரு. பகூதரன், குடீச்சகன், ஹம்சர், பரமஹம்சர் அப்படின்னு 4 திங்ஸ் கேட்டகரி. அது இருக்கிறதே உயர்ந்தது பரமஹம்சர்கள். அவர் என்ன பண்றாங்க, பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியன் அப்படின்னு டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த மழை காலத்தை உத்தேசிச்சு ஆஷாட பௌர்ணமியிலேருந்து கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் அந்த 4 மாசம் எங்கேயும் டிராவல் பண்ண வேண்டாம்னு சொல்றது. அதுதான் நம்ம சாஸ்திரத்தோட சிறப்பு. என்ன ஒரு பிராக்டிக்கலா, எவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்கா, எவ்வளவு ஒரு சௌரியமா நமக்கு விஷயங்களை சொல்றது அப்படின்னு. இவாள ஒரு இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொன்னது, இந்த மழை காலத்துல நம்ம நகரவே கூடாதுன்னு சொல்றது, எல்லாம் தாண்டப்படாது, ஒரே இடத்துலயே இருக்கணும், சாதுர்மாசி சங்கல்பம் அப்படின்னு. அதுக்கு ஏத்தாப்புல மழை காலத்துக்கு ஏத்தாப்புல ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 4 மாசம் சாதுர்மாசியத்துல 4 மாசம் ஒரு இடத்த தாண்டப்படாது, எல்லையை தாண்டப்படாதுங்கிறதோட இல்ல, சாப்பாட்டுல எல்லாம் வேற ரெஸ்ட்ரிக்ஷன். முதல் மாசத்துல சாக விரதம் அப்படின்னு கரிகா பழம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னு சேர்க்கறது இல்லை, உனக்கு கிடைக்காது. முதல்ல கரிகா பழமே சாப்பிடாத இருக்க முடியுமா அப்படின்னு, எஸ் இருக்கலாம். அடுத்த 2வது மாசத்துல என்ன பண்ணிட்டு பயோவிரதம் அப்படின்னு பால் சேர்க்க கூடாது. அதுக்கப்புறம் ததி விரதம்னு தயிர் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசி மாசத்துல தானியங்கள் எதையும் சேர்க்கக்கூடாது. இது அதுக்கப்புறம் இந்த 4 மாசம் இந்த 4 சேர்த்துக்காத இருந்து விரதம் இருந்து கடைசியில இந்த கிருத்திகா மாசத்துல கார்த்திகை மாசத்துல பிருந்தாவன துவாதசின்னு வரும். அந்த துவாதசியோட இது விரதத்தை பூர்த்தி வேண்டியது. அன்னைக்கு இந்த விட்டதை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு வச்சிருக்கு. இது சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இன்னமும் பெரியவா சொன்னான்னு இது மாதிரி சாதுர்மாசி விரதம் இருக்கிறவாள்லாம் இருக்கா. அதுவும் கன்னடக்காராள்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாவே இருக்கிறவாள்லாம் இருக்கா. என்னோட டகையில ஒர்க் பண்ணியிருந்தான் ஜனார்தன் மாத்தூரியம். அவன் தான் இந்த 4 மாசமும் கேன்டீன்ல சாப்பிட்டாலும் மோரஞ்சாந்தான் சாப்பிடுவோம். மோரஞ்சா சாப்பிடுவோம். அதுக்கு ஊறுகாய் ஏதாவது கிடாரங்காயெல்லாம் போட்டு அது காய்ங்கிறதுனால ஊறுகாய் தொடுக்க மாட்டான். வெறும் மோரஞ்சாத்தை வரட்டு சாப்பிடுவான். எப்படி நான் 4 மாசம் மோரஞ்சா சாப்பிடுவேன்னா அதெல்லாம் பழகி போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கணும்னா இருக்கிறவா இருக்கா. இன்னும் எனக்கு தெரிஞ்சு சாதுர்மாசி விரதம் இருக்கிறவாள்லாம் இருக்கா. அப்படி இந்த சாதுர்மாசி விரதத்துலதான் நீ ஒரு இடத்த விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு. அது முடிஞ்சோடனே தாண்டணும். சீமோல்லங்கரம் அப்படின்னு அன்னைக்கு அந்த எல்லையை தாண்டறது அப்படிங்கிறது ஒரு விரதமா வச்சிருக்கு. எதுக்கு சொல்லுவதே, இப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற சாஸ்திரம் தான் ஒரு இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்றது. அப்படின்னா இது எவ்வளவு பிராக்டிக்கலா நமக்கு ஒரு சௌரியமா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறதுனால இந்த சன்னியாசிகள் யாத்திரை பண்றது அவளோட தர்மம். அதுக்காக தான் யாத்திரை பண்றாளே வழிய இவ வேற ஒன்றும் கலெக்ஷனுக்காகவோ இல்லை பர்சனலா இவளோட லாபத்துக்காக ஊரை சுத்தல. இதுக்கு மேல
ஒரு பெரிய அனுகிரகம் என்ன அப்படின்னா, எத்தனை பேரால இது மாதிரி மகான்களை பெரியவாளை போய் காஞ்சிபுரத்துல இருக்கிற இடத்துல பார்த்து தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை அடைய முடியும்? அப்படி முடியாத வாளுக்காக என்ன, இவர் ஊரா போறது. இவரை வந்து பார்க்க முடியாத வாளுக்கும் தரிசனம் கொடுத்து அருள் செய்யறதுக்காகவே இவர் யாத்திரை பண்றது ஒரு நியமமா இருக்கு. அதை உத்தேசிச்சுதான் பெரியவா தன்னோட 87 வருஷ சந்நியாச வாழ்க்கையில கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேல ஊரை சுத்தினே இருந்திருக்கா, யாத்திரையிலேயே இருந்திருக்கா. பெரியவா ஒரே இடத்துல தங்கினது அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். அதுவும் ரொம்ப நாள் தங்கினதுங்கிறது ரொம்ப குறைச்சல். கடைசி 10 வருஷம் 84லேருந்து 94 வரைக்கும் ஒரே இடத்துல காஞ்சிபுரத்திலேயே இருந்தாலே வெளிய மீதி மேஜரா மீதி 77 வருஷத்துல 60 வருஷத்துக்கு மேல டிராவல்லையே தான் இருந்திருக்கா. அப்படின்னா இவ்வளவு பெரிய மடத்தையும் கட்டிண்டு இத்தனை சாமான்களையும் எடுத்துட்டு, இன்னும் பெரியவானல்ல யானை, குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் வேற பரிவாரங்கள்லாம். இப்ப மாதிரி லாரி கீரி இதெல்லாம் வசதி இல்லாம கிடையாது. காரு லாரி ஒன்றும் கிடையாது. மாட்டு வண்டி, குதிரை வண்டி இதெல்லாம் வச்சுட்டு இத்தனை பேரையும் எழுத்துண்டு போராத்துக்கு வேளா வேலைக்கு சந்திரமலேஸ்வரர் பூஜை வேற பண்ணி ஆகணும். பூஜை பண்ண அப்படின்னா ஏதோ இருக்கிற இடத்துல பூஜை பண்ண முடியாது. அதுக்கு இனிமே கணத்துலேருந்து தீர்த்தம் கிடைக்கணும், அத்தை பண்ணும், இந்த பண்ணும், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது இத்தனையும் குறைவில்லாத ஈடு கொடுத்துண்டு இத்தனையும் வச்சுட்டு பெரியவா யாத்திரை பண்ண அப்படின்னா இது நடக்குமா, முடியுமா அப்படின்னு. அதுதான் தபஸ்விங்கிறதுக்கு சாட்சி. அப்படி இருக்கிறவா முதல்ல அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு போனா அங்க போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு 1900 அங்கேருந்து இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடம் செட்டிநாட்டில் இருக்கு, காரைக்குடி பக்கத்துல இளையாத்தங்குடி. அந்த இளையாத்தங்குடியில தான் காஞ்சி காமகோடி பீடத்தோட 65வது பீடாதிபதிகள் அவ சித்தியான ஸ்தலம். அங்க போய் அவரை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக அந்த அதிஷ்டானத்துக்கு போயிட்டு பெரியவா 1909ஆம் வருஷம் 1909ல கும்பகோணத்துல மகாமகம், இந்த மகாமகத்துக்காக கும்பகோணம் வந்தா. கும்பகோண மகாமகம்ங்கிறது ரொம்ப உலக பிரசித்தமானது. வடக்கு கங்கக்கரையில இன்னும் கோதாவரி இந்த இடத்துல கும்பமேளா அப்படின்னு 12 வருஷத்துக்கு ஒரு தான் பெருசா நடக்குது. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் நடக்கிற பெரிய கும்பமேளா இந்த மகாமகம். கும்பகோணத்துல மகாமக குளம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் குளம் இருக்கு. அந்த குளத்துல அதுக்கு ஸ்தல புராணம்லாம் சொல்றது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் ஏன் வருது அப்படின்னா, குருங்கிற நவகிரகத்தில் இருக்கிற இந்த ஜூபிட்டர், இந்த குரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பார். ராசி 12 ராசி, மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும். ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு வருஷம் இருப்பார். அதை மாறிட்டே வரத்தே ஒரு வருஷம் ஆயிட்டுனா குரு பேச்சுன்னு அடுத்தது போர். இப்படி வரத்தே சிம்ம ராசியில குரு எப்போ வராரோ அது மகாமகம். அப்படின்னா ஒரு தடவை சிம்மராசியில இருந்தாருன்னா ஒவ்வொரு வீட ஒரு வருஷமா தாண்டிட்டு அடுத்தது சிம்மராசிக்கு வரதுக்கு 12 years ஆயிடும். அந்த சிம்மராசியில மக நட்சத்திரத்துல குரு எப்போ பிரவேசிக்கிறாரோ அந்த சமயம் ரொம்ப உயர்ந்த புண்ணிய காலமா சொல்லி அதுதான் மகாமகம்னு சொல்லி, அப்போ இந்த மகாமக குளத்துல அந்த சமயத்துல குளிக்கணும். குளிச்சா உலகத்துல உள்ள எத்தனை தீர்த்தங்கள் இருக்கோ புண்ணிய தீர்த்தம் அத்தனையிலையும் ஸ்நானம் பண்ணின பலன் அப்படின்னு வந்து புராணம் சொல்லுது. அதனாலதான் நான் இப்போ அந்த சமயத்துல போய் எங்க மகாமகம்னு ஸ்நானம் பண்றது. இந்த மகாமகம் ரொம்ப பிரசித்தமா இருக்கிறதுனால பெரியவா, அதுவும் பெரியவா பார்க்கிற முதல் மகாமகம். அதுக்காக வந்தா மகாமகத்துல 10 நாளா உற்சவம் எல்லாம் நடந்து ஒரே கும்பகோணமே அமுக்கப்படும். அதுல லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவா, யாத்திரிகர்கள் எல்லாம் வருவா. பெரியவா வேற புதுசா மடத்துக்கு சங்கராச்சாரியார் வந்திருக்கார், அதனால இவரை பார்க்க வர கூட்டம். இத்தனை எல்லாம் இருக்கு. இத்தனை பேருக்கும் சாப்பாடு வசதி எல்லாம் பண்ணணும். அது மடத்து சார்பில் அன்னதான சிவன் அப்படின்னு ஒரு மகான், இவர் சாதம் போட்டு, இவர் தான் என்ன இந்த டாம்பியூர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கோவில்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவரோட டீமோட போயிடுவார். போய் வரவாளுக்குல யாத்திரிகளுக்கு சாப்பாடு. இந்த காலம் நிறைய ஹோட்டல்கள் வசதி எல்லாம் கிடையாது, சத்திரத்துல தான் சாப்பிட்டாகணும், அங்கதான் படுத்துனாலும், போர்டிங் லாட்ஜிங்லாம் அப்படிதான் இருந்தது. சாப்பாடு இந்த அன்னதான சிவனை பத்தி பெரியவா சொல்றார். பெரியவாளோட வயசுல ரொம்ப பெரியவர் அவர். அப்படி அவர் எங்க இருந்தார்? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அவர் மடத்தோல தான் இருந்தார்.
லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க. இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுற பெரிய பணக்காரரா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இவரோட சொத்து என்ன அப்படின்னா, இவர் கட்டின ஒரு 4 முழம் வேஷ்டி, கட்டிக்கிற மாத்து வேஷ்டி, ஒரு பழைய மாட்டு வண்டி, ஒரு மாடு, அது 2 வாசல்ல கட்டியிருக்கும். இவர் மடத்துல இருப்பார். இதான் இவரோட சொத்து. இதை வச்சுட்டே இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணாருன்னா பெரியவங்க. இதுலேயும் தெரியுது, நாம ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு நாம பணக்காரர்கள் நம்மள்கிட்ட காசு பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பண்ணணும்னு இருந்தா எப்படி வேணா பண்ணிவிடலாம். இவர் தினம் என்ன பண்ணுவாரா, காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு, சிவம்னா அப்படியே சிவ பழமா இருக்கிறான், வீதி வண்டி போட்டு சந்தியாவந்தமிட்டு இந்த வண்டியில மாட்டை கட்டிட்டு ஏறி வண்டியில உட்கார மாட்டாராம். அதை பிடிச்சுட்டே வண்டியை பிடிச்சுட்டே தெருவா குமானத்துல போறான். கடத்தரு, பெரிய கடத்தருலாம் இருக்கு. அந்த கடத்தரு வழியால போறதே இவர் சிவன் வண்டி வந்து தூணு பார்த்த உடனே அந்த கடைக்காரர்லாம் என்ன, அரிசி கடைக்காரர்னா உடனே ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வண்டியில வைப்பார். வெள்ளை கடைக்காரர்னா உடனே இத்தனை வெள்ளத்தை கொண்டு வைப்பார். உப்பு கடைக்காரர்னா உப்பு கொண்டு வைப்பார். இந்த வண்டி ரொம்ப எடுத்துன்னா அன்னைக்கு திரும்பி மடத்துக்கு வந்துடுவார். வந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மடத்துல ஓரமா வைக்கிறது. இன்னைக்கு கலெக்ஷன் ஓவர். ஒத்தரையும் வாயை திறந்து கொடுன்னு கேட்க மாட்டார். கலெக்ஷன் ஆயிடும். இப்படியே வருஷம் முழுக்கலும் கலெக்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பார். உடனே திருவையாத்துல உடனே பிரம்மோத்சவம் நடக்கிறது அப்படின்னா உடனே இவர் இங்க இருந்து நேரம் இந்த சாமான்லாம் ஏத்திட்டு இவர் டீம், இவருக்குன்னு ஒரு டீம் எல்லாம் வச்சிருந்து எல்லாருக்கும் அங்க போயிடுவா. அதுல அந்த 10 நாள் உற்சவத்துல அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறது, இந்த சாமான்லாம் ஆகிடும். உடனே அடுத்த கலெக்ஷன் வந்தாக்க உடனே திருவிழிமேளையில பிரம்மோத்சவம், உடனே அங்க போகும். இப்படியே டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க எந்த கோவில உற்சவம் நடந்தாலும் இவர் போய் அன்னதானம் பண்றது. இவர் இங்க மயிலாப்பூர்ல இருக்கா பெரியவா, அன்னதான சிவன் திருபுவனத்துல காலம் ஆயிட்டார் அப்படின்னு நியூஸ் தந்தி வருது. தந்தி வந்து பெரியவாள்கிட்ட சொல்ற, அன்னதான சிவன் போயிட்டாராம் அப்படின்னு. பெரியவா பிசாத இருந்துட்டு உடனே சொல்றா, அவர் பெருசா ஜபம் பண்ணல, தபம் பண்ணல, வேதாத்தியானம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, ஆனா எல்லாருக்கும் சாதம் போட்டு மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு. வார்த்தை கவனிக்கணும். சாதம் போட்டு மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு இவர் கன்ஃபார்ம் பண்றார். ஒருத்தர் மோட்சத்துக்கு போனால இல்லையான்னு யாரால சொல்ல முடியும்? எல்லாருக்கும் சாதம் போட்டே மோட்சத்துக்கு போயிட்டார். நிறைய ஒரு பேர் அன்னதான சிவன் அப்படின்னு பேர். அப்படி சமையல் பண்ணி சாப்பாடு தெளிவா அதை வர்ணிக்கிற ராகணபதினா மகாபெரிவா விருந்து அப்படின்னு அதுல பார்த்தேன்னா, இந்த அன்னதான சிவன் எப்படி சமையல் பண்ணுவாருங்கிறதே பெரியவா மணிக்கணக்கா பேசுறார். அவர் குழம்பெல்லாம் பாத்திரத்துல வச்சு என்ன பண்ணுவாரான்னு, அதை ஊத்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ண, பெரிய சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி வச்சுப்பாடாம். அதுல ஊத்திடுவாடாம். சாம்பாரை பண்ணி 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 ஊத்துறது. அவர் சாம்பார் தொட்டிக்குள்ள ஒரு குட்டி யானையை இறக்கினா மொழிவு போயிடும். அவ்வளவு சாம்பார் வைக்கிறாருன்னா எப்படி சாம்பார் வச்சிருக்கணும், ரசம் வச்சிருக்கணும், எப்படி எல்லாம் சமையல் பண்ணிருக்கணும். சாதம் வடிக்கிறது வடிச்சு வடிச்சு கட்டுப்படி ஆகாது. அதனால என்ன பண்ணுறோம், சமையல் வீட்டுல அழகா ஒரு கீத்து, அந்த தென்னை கீத்தை வரிசையா அடுக்கிட்டு அதுக்கு மேல மெல்லீசா வெள்ளை துணியை போட்டு நல்ல களைஞ்ச அரிசி, ஈர அரிசி அதுல அப்படியே பரத்துறது, 2 மூட்டையை பரத்துறது. அதுக்கு மேல மெல்லீசா ஒரு வெள்ளை துணி போடுறது. அதுல நல்ல வடிச்ச 2 மூட்டை அரிசி சாதம் கொதிக்க கொதிக்க இருக்கிற சாத்தை அது மேல பரத்துறது. அதுக்கு மேல ஒரு ஒயிட் துணியை போடுறது. அதுக்கு மேல திருப்பி 2 மூட்டை அரிசி களைஞ்சு போடுறது. இது எல்லாத்தையும் மேல கீத்த போட்டு சாக்க போட்டு அப்படியே பண்டில் பண்ணிடுறது. பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா அடியில இருக்கிற அரிசி மேல இருக்கிற அரிசி ரெண்டும், மிடில இருந்த அரிசியோட சூட்ல ரெண்டும் வெந்திருக்கும், சாதமாயிடும். அவருக்கு தெரிஞ்ச பிரஷர் குக்கரை தான். இப்படி சாதம் வடிக்கிறது. இத்தனை பண்றாரு, இத்தனை பேருக்கு சாதம் போட்டவர். அதுல இருந்து ஒரு வாய் சாதம் சாப்பிட மாட்டாராம். இவர் இத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு இவர் சாப்பிடறதுக்கு எங்கேயாலும் பக்கத்து வீட்டுல எய்த்த வீட்டுல போய் வெறும் மோரிஞ்சாம சாப்பிடுவார். அதை தவிர வேற ஒண்ணும் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கிறவர் சாம்பார்லாம் கோச்சிட்டே இருக்குமா. அப்படி போற போக்குல அந்த ஸ்மெல், இன்னும் உப்பு போடும் அப்படின்றார்.
அந்த வாசனையை வச்சுட்டு உப்பு கூட இருக்கு, உப்பு குறைச்சலா இருக்கு, காரம் கூட இருக்கு, காரம் குறைச்சலா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்ற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணிடலாம். இத்தனை பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு மோர் வேணும், தயிர் வேணா என்ன பண்றது? அதனால என்ன பண்ணுவாராம், வீடு வீடா போய் மோர் தயிர்லாம் மீன் கொடுத்துனா ஒண்ணு வீண் பண்ணாதீங்கன்னு இவர் வாங்கிட்டு வந்துருவார். அது வாங்கிட்டு வந்தா இவர் ஒரு பெரிய மர பீப்பா வச்சிருக்கிறான். அதுக்குள்ள ஊத்துங்கோன்னு எல்லாரும் கலெக்ஷன் ஊத்தி, அந்த பீப்பா ரொம்பினோடனே அதை கார்க்கு போட்டு சீல் வச்சு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ குளம் இருக்கோ அதுல ஒட்டி விட்டுற வேண்டியது. அது குளத்திலேயே முதல்ல கிடக்கும். தஞ்சாவூர் ஜில்லாக்கார எல்லாருக்கும் தெரியுமா, எந்த கோவில் குளத்திலேயான குளம் வந்ததுன்னா இது பீப்பா வந்து சிவனோட பீப்பா அப்படின்னு அவன் தொடவே மாட்டான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு, அந்தந்த ஊருக்கு போறதே தயிர் வேணும்னா இந்த பீப்பால இருந்து 2 இடத்துல வருது. எடுத்துன்னு வந்து திறந்தா எப்படி இருக்கும்? பெரியவா சொல்றா, முத நாள் ராத்திரி துவைச்ச தயிர் மாதிரி ஏதோ மாச கணக்கா முன்னால துவைச்சது எவ்வளவு நம்ம வீட்டுல இருந்தா நாரிடும். ஆனா இவரோடது மட்டும் எழுந்தினர். அவரோட மனசு அடிக்கிறது. அந்த நல்ல மனசோட என்ன பண்ணினாலும் நன்னாதான் நடக்கும். அந்த மனசு மட்டும் நன்னா இல்லாத என்னதான் சாமானப்பட்டு என்ன பண்ணினாலும் நடக்காது. இப்படி எல்லாம் சாமான் சேகரிச்சு இவர் அன்னதானம், அந்த மகாமகத்துல அப்படி ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ற. யானை மேல உட்கார்ந்துன்னு பெரியவா மகாமக ஸ்நானத்துக்கு போக தஞ்சாவூர் ராஜா, புதுக்கோட்டை ராஜா முதலான ராஜாக்கள்லாம் பின்னால நடந்து வர பெரியவா மகாமக ஸ்நானம் பண்ணி கும்பகோணத்துல மகாமகம் நடந்தது. இப்படி பெரியவா வந்து 2-3 வருஷம் ஆச்சு. இவர் ஏதோ கும்பாபிஷேகத்துக்கு போறாரு, கொன்மை மகாமகத்துக்கு போற, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு வழிய இன்னும் படிக்கல. படிக்கணும்னா இவரோ ஒரு கான்வென்ட்ல படிச்சிருந்தவரை கொண்டு போய் உட்காத்தி மட்டை அடிச்சு போய் சாமியிடா வச்சிருக்கு. இதுவோ தர்ம பீடம், ஆதிசங்கர உட்காந்து சர்வஜ்ஞ பீடம். அப்படின்னா இதுக்கு ஏதோ குவாலிபிகேஷன் வேணும். வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இத்தனையும் படிச்சாலும் இத்தனையும் படிக்கிறதோட இல்ல, கற்க கஷடர கற்கணும். சந்தேகத்துக்கு இடமில்லாத. ஏன்னா இனிமே இதுல சந்தேகம் வரவெல்லாம் இவர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ண போறார். ஜெகத்குரு அப்படின்னா ஒன்றும் தெரியாத உட்காண்டா இத்தனை பேருக்கு பதில் சொல்லியானும் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணியானா எவ்வளவு குவாலிஃபை பண்ணிக்கணும், எவ்வளவு ஜாகிரதையா படிக்கணும். அதனால கூட இருக்கிறவெல்லாம் பார்த்தா இவர் என்ன வெறும்னா தினம் பூஜையை பண்ணிட்டு இனிமே கோவிலுக்கு போயிட்டு குளத்துக்கு போயிட்டு இதே பண்ணியிருந்தாருன்னா படிக்கிறதுக்கு. அதனால இவருக்கு வித்யாபியாசம் பாடம் எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு ஏற்பாடாகி, அந்த காலத்துல ஒவ்வொரு சாஸ்திரங்களையும் வேதத்திலையும் யாரு பெரிய வித்வான்கள்லாம் இருந்தாலோ அவளெல்லாம் வர சொல்லி கும்பகோணம் மடத்துல இவருக்கு பாடம் நடக்கிறது. இது 1909 ஒரு 11ஆம் வருஷம் வரைக்கும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கும்பகோணத்திலேயே சொல்லி கொடுத்திருந்தார். ஆனால் கும்பகோணம் ஒரு டவுனா இருந்ததுனால, ஊருக்குள்ள இருந்ததுனால வரவா போறவா ஒரு டிஸ்டர்பன்ஸ், தனியா இவர் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. அதனால இந்த பாடம் சொல்லி கொடுக்குறவாள் மற்ற இவரை இங்கேயே சிட்டியில உட்காந்து வச்சுன்னு பாடம் சொல்லி கொடுத்தா ஒன்றும் இவருக்கும் ஒழுங்கா படிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மனுஷா ஈஸியா வந்து பார்க்க முடியாத இடமா இவரை எடுத்துன்னு போய் அங்க போய் நல்லா அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக திருச்சிக்கு பக்கத்துல, முசிறிக்கு பக்கத்துல மகேந்திரமங்கலம் அப்படிங்கிற கிராமம், அங்க அழைச்சுன்னு போயிட்டார். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சிங்கமேங்கார் அப்படின்னு ஒரு பெரிய மிராஸ்தார், அவரோட எஸ்டேட் அந்த இடத்துல கொண்டு வச்சிருந்தா. ஏன் அங்க அழிச்சுன்னு போனா அப்படின்னா, இப்பதான் இந்த மகேந்திரமங்கலத்துக்கு ரோடு வசதி இல்லாம இருக்கு, ஈஸியா போறாப்புல இருக்கு. அந்த காலத்துல ரோடு வசதி எல்லாம் கிடையாது. இந்த மகேந்திரமங்கலத்துக்கு போகணும்னா இது காவேரியோட வடகரையில இருக்கு. இந்த மகேந்திரமங்கலத்துக்கு எப்படி போறதுக்கு ஒரே வழி, திருச்சியிலேருந்து கரூர் போற ட்ரெயின்ல போய் அது தென்கரையில இருக்கு. ட்ரெயின்ல போய் லாலாப்பேட்டைன்னு ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்ல இறங்கி நடுப்புற அகண்ட காவேரி, இந்த அகண்ட காவேரியை போட்ல போகணும், பரிசல்ல போகணும். போனாதான் மகேந்திரமங்கலத்துக்கு போக முடியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேரால வர முடியும்? அதனால அங்க கொண்டு போய் பெரியவாளை வச்சிருந்தா. அப்படி வச்சுன்னா அங்க ஒரு பாடம் 3 வருஷம், 1911, 12, 13, 14 ஒரு 3-4 வருஷத்துக்கு அங்க பாடம் நடந்தது. இப்படி கும்பகோணத்துல 2 வருஷம், அங்க ஒரு 3 வருஷம், மொத்தம் படிச்சா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் பெரியவாளுக்கு ஃபார்மலா
பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு படிச்சது அப்படிங்கிறது. இதை ஞாபகம் வச்சுங்கோ. 6வது நாள் சர்வஜ்ய காண்டத்துல பெரியவாளோட நாலெட்ஜை பார்க்க போறோம், மேதாவிலாசத்தை பார்க்க போறோம். எப்பேற்பட்ட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் 5-6 வருஷம் படிச்சு இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா, கெட்டிக்காரால ஆக முடியுமாங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்படி 1911 பெரியவா படிச்ச அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவும் போய் மகேந்திரமங்கலத்துல பார்க்கலாம். அந்த இடத்த, அந்த வீட்டை அப்படியே வச்சிருந்துருக்கா. 1911 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்துருக்கா. அதுவும் மாடியில பெரியவா படிச்ச ரூம், அந்த ஒரு பெரியவா படத்தை வச்சிருக்கா. பாலபிரியா ஒரு நாளைக்கு சொன்னா, இதை சொல்லுங்க, இப்போ அன்னப்பிராசனம் பண்ணோம்னா குருவாயூர்ல போய் பண்றா, அது மாதிரி வித்யாபியாசம், அக்ஷராபியாசம் அப்படின்னு நமக்கு படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய கர்மால ஒண்ணு, அனுஷ்டானத்துல ஒண்ணு. ஏதோ ஸ்கூல்ல சேர்த்தோம், எம்டி சேட்டானிவான்னு படிச்சது இல்லை. படிக்கணும் அப்படின்னா அந்த வயசுல 3 வயசுல 4 வயசுல என்ன பண்ணுவா, அக்ஷராபியாசம் அப்படின்னு அதுக்கு ஒரு கர்மா. அது பூஜையெல்லாம் பண்ணி உட்காந்து வச்சு அப்பா என்ன பண்ணோம் அப்படின்னு நெல்லை பரப்பி அதுல விரல, குழந்தையோட விரல பிடிச்சிட்டு ஹரி ஓம் நமோ நாராயணாய சித்தம் அப்படின்னு எழுத சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சு இப்படிதான் படிப்பு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல கொண்டு சொல்லுவான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு அக்ஷராபியாசம் பண்ணி மாலையோடையே இந்த ஸ்கூலுக்கு அழிச்சுன்னு போவா. கிளாஸ்ல போய் மாலை வேலையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கணும். அப்படி எல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்ததுனாலதான், அதாவது எப்படி ஒரு நம்ம முன்னோர்கள் ஜாக்கிரதையா இருந்திருக்கா. காரணம் என்ன அப்படின்னு, படிப்பு மட்டும், அறிவை மட்டும் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு, எவன் நல்லவனோ அவன்கிட்ட தான் அறிவு கொடுக்கணும். நல்லவன்கிட்ட இருக்கிற அறிவு தான் நல்ல விதமா பயன்படும். இல்லையா கெட்டவன்கிட்ட இருக்கிற அறிவை நம்ம விபரீதமா பயன்படும். அப்துல் கலாமும் பெரிய இன்ஜினியர் தான், ஒசாமா பின் லேடனும் பெரிய இன்ஜினியர் தான். 2 பேருக்கும் எப்படி யூஸ் ஆச்சு சொசைட்டிக்கு அப்படிங்கிறது பார்த்தா தெரியும். இதே ஒசாமா பின் லேடன் படிக்காதவனா இருந்திருந்தா பின் டவர் இன்னைக்கு இருந்திருக்கும். அதான் முக்கியம். இன்னும் சிவன் சார் சொல்றார், அதுலயும் அந்த தகுதி இல்லாத யார்கிட்ட வேணா அந்த கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட சொசைட்டிக்கு டேஞ்சர் வேற கிடையாது. இப்ப பாக்குறமே எல்லாரும் இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு விஷயங்களை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்றதை விட கெடுதலுக்கு எப்படி யூஸ் பண்ணாலும் தான் தெரியும். அவன் மெனக்கெட்டு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு ஏடிஎம்ல பண்ண அவ சௌகரியமா பணம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சா அதுலேருந்து எப்படி திருடுறதுங்கிறது இந்த கண்டுபிடிச்சனை விட கெட்டிக்காரனா இருக்கான். ஏன்னு அந்த தராதரம் இல்லாத அந்த வித்தை போறதுனால ரொம்ப டேஞ்சர். அதுதான் அது என்ன பண்ணுன்னா அவனுக்கும் டேஞ்சர், ஒரு என்டையர் உலகத்துக்கும் டேஞ்சர். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சா. இது ஏதோ நமக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணினா இப்படி பண்ணா அப்படி பண்ணாங்கிறப்ப தெரியறது இல்ல. சேஃப்டிக்காக, ஜாக்கிரதைக்காக. இல்லைன்னா எவ்வளவு பேர் கண்ணெதிர்க்க பார்க்கிறோம்.